ராசிக்காரங்க அப்படின்னா ஒரு ஏமாந்த ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கூட இருக்கிறவங்களே எங்களை நிறைய பேர் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. அது தெரிஞ்சு எங்ககிட்ட பழகிட்டு தான் இருப்பாங்க. எங்ககிட்ட வேலை பார்க்குறவங்களும் நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. அது தெரிஞ்சு எங்ககிட்ட பழகிட்டு தான் இருப்பாங்க. அதே போல் இந்த காலகட்டம் தேவையில்லாத பணச்செலவுகளை நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க. தொழிலையாக இருக்கட்டும், அல்லது எவனாவது ஒருத்தனுக்கோசரம் நீங்கள் வந்து வாலண்டியராக செக்யூரிட்டி கொடுத்துருப்பீங்க. அவனுக்காக நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் நிலுவையில் இருக்கும். தேவையில்லாத ஏதாவது செலவுகள், வண்டி உடஞ்சிருக்கும், கண்ணாடி உடஞ்சிருக்கும், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அதுக்கு வந்து அமௌண்ட் கட்டுற மாதிரி இருந்திருக்கும். இது எல்லாமே இனிமேல் வர வர சரியாக ஆரம்பிக்கும். சார் போன மாதமே இப்படி தான் சொன்னாங்க, ஆனால் இன்னொன்று சரியாகலை அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வேறு இருக்குது. பண ரீதியான விஷயங்களில் வருமானம் தொடங்குவதற்கான சில விஷயங்கள் வந்து அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு தொழில் இருக்காது, 3-4 தொழிலாக இருக்கும். அந்த 3-4 தொழிலில் ஒரு தொழில் மட்டும் உங்களுக்கு டென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக தான் பண்ணி ஆகணும். 2020 மே மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டோட சிறப்பு விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, உங்களோட பண்புணங்கள் எப்படி இருக்க போது, அடுத்த 12 நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் இந்த ராசிக்காரர்கள் வீடியோ பார்க்குறதுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் பண்ண மாட்டீங்க. அதை பார்த்துக்கலாம், அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட குணாதிசயங்களாம், உங்களோட பண்புகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். அப்படி ஆயிருந்து அப்படின்னா நாங்கள் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு மறக்க கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. உங்களுடைய முக்கியமான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி வந்து சக்கரத்தில், ராசி சக்கரத்தில் மிகவும் ஆழமான மர்மமான சக்தி வாய்ந்த ராசிகளில் ஒன்று. விருச்சிக ராசிக்காரன் எதையும் அடையணும்னு நினச்சா அடைஞ்சிருவான். அவங்ககிட்ட இந்த மாதிரி குறுக்கு பேசுகிறது, இதாக பேசுகிறதா இல்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். பிடிச்சிருக்கு, செஞ்சுவேனா செய்வேன், செஞ்சு காட்டுவேன், வெற்றியோ தோல்வியோ நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ஒரு இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். முக்கியமான குணாதிசயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, மிகவும் ஆழமான சிந்தனை கண்டிப்பாக இவர்கிட்ட இருக்குது. ரகசியம் காக்கக்கூடிய திறன் இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. இந்த ராசிக்காரில் வந்து யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. ஒரு முறை நம்பினாங்க அப்படின்னா முழுமையாக நம்புவாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க. நம்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக நம்புவாங்க. பாசம் மிகுந்தவர்கள், ஆனால் வெளிப்படுத்தாத ஒரு நபர். ஒருத்தர் மேலே பாசம் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அவர்கிட்ட வேலை பார்க்குறீங்க, இவர்கிட்ட நண்பனாக இருக்கிறீங்க, இவங்க குடும்பத்தில் இருக்கிறீங்க, எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருப்பாங்க. வெற்றி அடைய கடுமையாக உழைப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரில் வந்து வெற்றி அடைவதற்கு ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மன உறுதி அதிகம். இதை பண்ணிடுவேன், எவ்வளோ பெரிய லாஸ் இருந்தாலும் அந்த லாஸ்லாம் தாண்டிட்டேன், இதுக்கு மேலே வந்து சக்ஸஸில் அதில் எல்லாத்தையுமே டேலி பண்ணி சக்ஸஸாக லாபமாக கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு ஒரு மன உறுதியோடு இருப்பாங்க. கஷ்டங்களை வெல்லக்கூடிய திறன் இவங்ககிட்ட அதிகம். ஆழமான அறிவு இவங்களுக்கு ரொம்ப அதிகம். ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே போலீஸில் இல்லை சிபிஐயில் இருக்கிற அளவுக்கு தான் இருப்பாங்க. ஆராய்ச்சி மனப்பான்மையினால் நிறைய டென்ஷன் ஆவாங்க. தூக்கமின்மையெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இதாக இருக்கும். இதுக்கு பலவீனம் என்ன அப்படின்னா, சீக்கிரம் கோபம் வந்துடும் உங்களுக்கு. தேவையில்லாத கோபம். தேல் எப்படி கொத்தும், உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய சிம்பிள் தேல் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களோட வார்த்தைகள் எல்லாமே தேல் கடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சந்தேக மனப்பான்மை உங்களுக்கு ரொம்ப அதிகம். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டீங்க. பழி வாங்கக்கூடிய எண்ணமும் அதிகம். யாராவது உங்களை ஒருத்தன் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பழி வாங்காமல் விட மாட்டீங்க. மனதில் வைத்துக்கொள்வது ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு இதாக தெரியும். எல்லா விஷயத்தையும் மைண்ட்லேயே வச்சுருப்பீங்க. அவன் அன்றைக்கி பண்ணான், வாங்காமல் விட மாட்டான். அதே மாதிரி இந்த குணாதிசயங்கள் எல்லாமே 2026 அவருடைய வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சில முக்கிய காரணங்களாக அமையப்போகுது. இது எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, தமிழ் புத்தாண்டில் சித்திரையில் ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், பண வரவாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உடல்நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, பொதுவான விஷயங்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம். தொழிலில் மற்ற விஷயத்தில் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிகளுக்கு ஒரு மாறுபட்ட ஆரம்பம் அப்படின்னே சொல்லலாம். சார் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க, கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கணும்ல. ஒரு 15-14 வருடங்களாக கஷ்டப்பட்ட ராசிகளில் விருச்சிக ராசி ஒரு முதன்மையான இடத்தை பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். மாறுபட்ட ஆரம்பம் அப்படின்னா நல்லதாக இருக்குமா இல்லை எப்படி இருக்கும்? தொழில் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய வாய்ப்புகள் வந்து வருங்க. இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு புதுசாக ஏதாவது ஒன்று தோண்டி செஞ்சுட்டே இருப்பீங்க. ஆனால் 4-5 வேலைகளை செய்கிறதுனாலே என்னமோ நிறைய இதில் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல. இருந்தாலும் அதை நீங்கள் விடுறதாகவும் இல்லை, ஒரு இருக்குப்பிடியோடு அதை வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவீங்க. புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய தருணம். பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பழைய பிரச்சனைகள் யாரால் வந்தது அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிகிட்டே வருவீங்க. பதவி உயர்வு சாத்தியம். இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பண வரவு வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைதுங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேணும். இதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவையில்லாத செலவை கட்டுப்படுத்தியே ஆகணும். மெதுவான வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைது. காதல், குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவுகளில் தெளிவு வரும். நல்ல தெளிவு வரும். இவங்ககிட்ட இப்படி தான் இருக்கணும், அவங்ககிட்ட அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது நல்ல தெளிவோடு நீங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. உறவுகளில் தெளிவு வரக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போது. தவறான புரிதல்கள் நீங்கள் ஒருத்தர் மேலே இவனை பிளாக் மார்க்காக யோசித்தோம், அந்த தவறான புரிதல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டங்கள் வந்து அமையுதுங்க. உடல்நலம் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக அமையுது.
மன அழுத்தம் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம். நல்லா தூங்கி எந்திரிங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு மாறுதல் ப்ளஸ் முன்னேற்றம் இந்த இரண்டும் கலந்து இருக்கும். அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மே மாதத்தில் விருச்சிக ராசிக்கு ஒரு பொதுவான பலன் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு ஆக்ஷன் மாதம். நீண்ட நாட்கள் நினச்ச இந்த விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் சார், இது மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சேன், இந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆகும்னு நினச்சேன், இதெல்லாம் சால்வ் ஆகிடுச்சு சார், ரொம்ப பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. திடீர் முடிவுகள் வந்து எடுக்க நேரிடும். திடீர்னு இதை பண்ணலாம், திடீர்னு அதை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி பண்ணதெல்லாம் நிறையா இது உங்களுக்கு கவுத்துட்ருக்கோம். திடீர்னு இது பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சதெல்லாம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கும். அந்த மாதிரி திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த டைம் வந்து உங்களுக்கு அமைதுங்க. வேலை தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றம் வந்து சாத்தியம். வேலையில் மாற்றம் வந்து உங்களுக்கு சாத்தியம். நல்ல ஒரு பண வரவு வந்து உங்களுக்கு இருக்கும். நல்ல அமோகமான ஹாப்பியான பண வரவு வந்து உங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மேலதிகாரிகளோட கவனம் வந்து உங்கள் மேலே வந்து இருக்கும். உங்கள் மேலே கவனிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நல்லதும் பண்ணியிருப்பீங்க, சின்ன சின்ன தவறுகளும் பண்ணியிருப்பீங்க. அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு வருமானத்தை ஒரு டைமாவது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியே ஆகணும். வெளிநாட்டிலேருந்து ஒரு 100 ரூபாயாவது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம். அதே மாதிரி இந்த டைம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது போலீஸ் கேஸு, இந்த மாதிரி சிபிஐ கேஸு, சைபர் கிரைம் கேஸு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னென்னு கேட்குறது, கோர்ட்டுக்கு போய் என்னென்னு கேட்குறது, இந்த மாதிரி ஒரு விஷயமாவது நீங்கள் வந்து காதில் வந்துட்டு போகும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஒரு டைமாவது ஹேக் பண்ணி வைப்பாங்க, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் பண்ணி வைப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். கவனம் வந்து கண்டிப்பாக தேவை. கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க, அதில் கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. பணம் வந்து பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் இன்கம் வரும். அன்எக்ஸ்பெக்டடாக இந்த வருமானம் வருது அப்படின்னு நினைப்பீங்க. பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைப்பீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய நல்ல நேரமாக இந்த நேரம் வந்து உங்களுக்கு அமையுதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலம் வந்து அமையுது. ஆனால் ஆலோசனை கண்டிப்பாக அவசியம். அதனால் நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. உறவுகளில் காதலில் தீவிரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. திருமண பேச்சு நடக்கும். திருமணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைம் உண்டு. திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருக்கிற நபர்கள்லாம் இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைப்பது. மனநிலை அப்படின்னு பார்க்கும்போது சில நேரம் தனிமையை உணர்வீங்க. கொஞ்சம் நேரம் தனியாக இருந்து கொஞ்சம் ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி யோசித்து ஏதாவது புதுசாக உருவாக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் பின்னாடி பழைய விஷயங்கள் வந்து உங்களை நோண்டிகிட்டே இருக்கும். இல்லைனா ஏற்கனவே ஆரம்பித்து வச்ச விஷயங்கள் உங்களுக்கு டென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த தொழிலில் அப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஏதாவது ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். குடும்பம் தான் உங்களுக்கு ஆறுதல், குழந்தைகள் தான் உங்களுக்கு ஆறுதல். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்களில் நல்லபடியாக எல்லாமே மாறும், நல்லதாக அமையும். எப்போவுமே குடும்பத்தை நல்லபடியாக பார்த்தவங்க அதுதான் உங்களுக்கு வந்து மெயின் ஒரு தூணாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நிறைய பெரிய முடிவுகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. உடல் நலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைவலி, மன அழுத்தம் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. யோகா தியானம் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது. அதே போல் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, முதல் 2 நாள் 1வது நாளும் 2வது நாளும் புதிய ஆரம்பம் உங்களுக்கு உண்டு. நல்ல செய்திகளும் உண்டு. என்ன சார் புதிய ஆரம்பம், என்ன சார் நல்ல செய்தி? ஏற்கனவே நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம், அது நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு புதிய ஆரம்பமாக கூட அமையலாம். நல்ல செய்திகள் வந்து உங்களோட காதுக்கு வந்து சேரும். அதன் மூலமாக இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்கலாம். அதே மாதிரி பண வரவு 3வதுலேருந்து 4வது நாளுக்குள்ளே பண வரவும் நண்பர்களோட உதவியும் கொஞ்சம் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். பண வரவின் மூலமாக ஓகேப்பா சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி 5 to 6வது நாள் சிறிய சண்டைகளும், பேசும்போது கவனமும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ சிறிய சண்டைகள் அப்படின்னா அதனால் நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆவீங்க. அதே மாதிரி பேசும்போது கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி 7 to 8வது நாள் வேலையில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். புதிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டுங்க. புதிய வாய்ப்பு அப்படின்னா வேலையில் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்க போகுது, புதிய ஸ்டெப் எடுக்கிறதுனால புதிய முன்னேற்றம் இருக்க போகுது. புதிய வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் வேலையிலேயா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து புதிய வாய்ப்பு உங்களுக்கு அமைய போகுது. அதன் மூலமாக பல நன்மைகளும் நடக்க போகுதுங்க. அதே போல் 9 to 10வது நாளில் மன அழுத்தம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓய்வு தேவை அப்படிங்கிறது நீங்கள் அப்புறமேட்டு தான் ப்ரூவ் பண்ணுவீங்க. ஏற்கனவே சில பிரச்சனைகள்லாம் இருந்ததில்ல, அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகாமல் அப்படியே அடுத்த ஸ்டெப்பை நோக்கி மூவ் ஆகுங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி மேலே பல நன்மைகள் உண்டு. அதை மட்டும் மைண்டில் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன அழுத்தம், ஓய்வு கண்டிப்பாக தேவை. முதல் அந்த 11 to 12வது நாள்லாம் வெற்றி, சந்தோஷமான நிகழ்வு எல்லாமே நடக்க இருக்குது. அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு முக்கியமான ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபத்தை கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாமல் கோபப்படாதீங்க. அதை மட்டும் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாரையும் உடனே நம்பாதீங்க. யாரையாக இருந்தாலும் சரி உடனே நம்பாதீங்க. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் கவனம் ரொம்ப அதிகமாக இருக்கணும். பெரிய முடிவுகளை யோசிச்சு எடுங்க. இந்த 4 விஷயத்தை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த முடியுமா? விருச்சிக ராசிக்காரனால கோபத்தை கட்டுப்படுத்த ரொம்ப ரேரு. யாரையாவது உடனே நம்பாமல் இருப்பீங்களா? யாரை பார்த்தாலும் சீக்கிரம் நம்பிடுவீங்க. உன்கிட்ட ஒருத்தர் நல்லா பேசினா அவன் தான் உலகத்துலேயே நல்லவன்னு சொல்லிடுவீங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப அப்பாவியான முகம் கொண்ட ஒரு நபர்.
அதே மாதிரி கிரிமினல் மைண்டு கொண்ட ஒரு நபர், அது தனி. அதே போல் உடல் நலத்தை கவனமாக வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா தண்ணி குடிங்க, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க, ரொம்ப அதுதான் முக்கியம். பெரிய முடிவுகளை யோசிச்சு எடுங்க. தேவையில்லாமல் பணத்தை கொண்டு போய் செலவு பண்ணாதீங்க. இந்த டைம் நீங்கள் கடனில் தான் இருக்கீங்க, கடனை அடைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். 2026 தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு வந்து கடன்கள் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும். அதே போல் சில நிலபுலங்கள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும். கொஞ்சம் அந்த கடன் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இது பண்ணி கடன்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு, கருப்பு. அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து கருப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு ஒத்துக்காது. இருந்தாலும் சின்ன சின்ன துணிகளில் கருப்பு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த அதிர்ஷ்ட நிறம் நிறைய இடத்துல உங்களுக்கு பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மெயின். இதெல்லாம் வந்து நார்மலாக உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு நிறங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட எண் வந்து 9. நீங்கள் வாகனத்தில் கூட 9 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எப்பயுமே ரெகுலராக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. 7, 9, 5 இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எண்ணாக வந்து இருக்கும். அதே போல் நல்ல நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய், சனி. இது எப்பயுமே செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு நல்லா செட் ஆகும், சனிக்கிழமை உங்களுக்கு நல்லா செட் ஆகும். 2 நாட்களும் உங்களுக்கு ரெகுலராகவே செட் ஆகும். முருகனுடைய ஆசை பெற்ற நபர்களில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒன்று. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ரத்தினம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு, பவளம். நிறைய பேர் மோதிரமாக இன்றைக்கும் கையில் போட்டுட்டு தான் இருப்பீங்க, ஒன்றும் பெரிய இஷ்யூஸ்லாம் இல்லை. இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்க போகுது, சவாலும் வெற்றியும் கிடைக்க போகுது. இதை பண்ணிடலாண்டா அப்படின்னு இன்னிலேருந்தே தில்லை இருங்க. உங்களை முடக்கிறதே வந்து என்னென்னா உங்களோட மைண்டு தான். அந்த மைண்டை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றம் கண்டிப்பாக உண்டு, முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, சவால் கண்டிப்பாக உண்டு, அதில் வெற்றியும் கண்டிப்பாக உண்டுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில் மாற்றக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். அதே மாதிரி பண்பு நலன், உங்களுடைய நல்ல பண்பு நலன் மூலமாக உயர்வை சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரில் ஒன்று. இந்த ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு மட்டும் இல்லை, எந்த புத்தாண்டுலையும் வந்து வளர்ச்சி மட்டும்தான் இனிமேல் காணுவீங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, கடந்த ஒரு 12 to 14 வருடங்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்த பல கஷ்டங்களுக்கு கடவுளாக கொடுக்கக்கூடிய பரிசாக வரக்கூடிய ஆண்டுகள் அமைய போகுது. தொழிலையாக இருக்கட்டும், கல்வியிலையாக இருக்கட்டும், ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், குடும்ப விஷயத்துலையாக இருக்கட்டும், உடல் ஆரோக்கியத்துலையாக இருக்கட்டும், பண விஷயத்துலையாக இருக்கட்டும், கடன் விஷயத்துலையாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் நீங்கள் படாத கஷ்டப்பட்டுட்டீங்க. இனி நீங்கள் என்ன பண்ணணும்? அதற்கு என்ன அவுட்புட்டு? தொழில் எப்படி முன்னேறலாம், கல்வியில் எப்படி முன்னேறலாம், அதுதான் நீங்கள் வந்து மெயினாக பார்க்க ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, விருச்சிக ராசிக்காரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தினா பல சக்ஸஸ் உண்டாகலாம். நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்லா யோசிச்சாங்க அப்படின்னா பல ஐடியாலஜி உருவாகலாம். விருச்சிக ராசிக்காரர் எப்பவுமே உடல் ரீதியாக வேலை செஞ்சு பணம் சம்பாதிப்பவர்கள், மைண்ட் ரீதியாக ஐடியாலஜி பர்சன், ஐடியா மூலமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர் இந்த விருச்சிக ராசி அமைப்பு. விருச்சிக ராசியில் திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம், குழந்தை பேர் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம், பண ரீதியாக, மன ரீதியாக, தொழில் ரீதியாக உயரக்கூடியதற்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுதுங்க. ஏற்கனவே வந்து சக்ஸஸ் அப்படின்னா என்னன்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்ருப்பீங்கல்ல, இந்த மாதிரி சக்ஸஸ் அனுபவிக்கலாமா, அந்த மாதிரி சக்ஸஸ் அனுபவிக்கலாமா அப்படின்னு. அந்த மாதிரி சக்ஸஸை மட்டுமே தேடிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையுதுங்க. சக்ஸஸை மட்டுமே நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் சக்ஸஸ்க்கான தொடக்கமாக அமையுது. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்? ஒரு 5 விஷயம் தான் நான் சொல்கிறேன். 5 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது பரிகாரமாக எடுத்துட்டாலும் சரி, இல்லை எப்படி எடுத்துட்டாலும் சரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாட்டினால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டு. 2வது பாயிண்ட்டு, இந்த 2வது பாயிண்ட்டு, குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செய்ய வேண்டிய சில 3 விஷயங்களை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெய் விளக்கு, 2 நெய் விளக்கு ஏற்றி, உங்களோட குலதெய்வம் அம்மன் தெய்வமாக இருந்தால் மல்லிகை பூவும், அல்லது மற்றவர்களாக இருந்தால் நீங்கள் கையில் ஏதோ ஒரு பூவை எடுத்துகிட்டு போய் இறை வழிபாடு பண்ணணும். இதில் 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இஷ்ட தெய்வங்கள்னு இருக்கும். இஷ்ட தெய்வங்கள் விருச்சிக ராசிக்கு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்கும், இஷ்ட தெய்வங்களும் கொஞ்சம் இருக்கும். குலதெய்வமே ஒரு இஷ்ட தெய்வம் தான், இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் நிறையா தெய்வங்கள் இருக்கும். அது உங்களுடைய ஊர் தெய்வமாக இருக்கலாம், உங்களுடைய காவல் தெய்வமாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்கும். அந்த தெய்வத்தையும் நீங்கள் போய் இந்த மாதம் வழிபட்டு வர வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையுதுங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் இந்த டைம் நீங்கள் எப்பயும் பழனி போய்ட்டு ராசி, இல்லைனா திருச்செந்தூர் போய்ட்டு ராசி, முருகர் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு பிரதான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம் வந்து ஸ்ரீரங்கம் போய் இறைவன் வழிபட்டுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த வழியாக போயிருப்பீங்க, ஆனால் இறைவனை வழிபடுறதுக்கான டைம் கிடச்சிருக்காது. தூரத்துலேருந்து அந்த கோபுரம் தெரிஞ்சிருக்கும், வணங்கி வந்திருப்பீங்க. இந்த டைம் வந்து கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் போய் வழிபட்டுட்டு வாங்க, ரொம்ப நல்லது. ஸ்ரீரங்கம் வந்து இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு ஸ்ரீரங்கம் போயிட்டு வரது 2வது விஷயமாக சொன்னேன். 3வது விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு 5-6 பேருக்காக அன்னதானம். மனதார வயிறார சாப்பாடு போடுங்க.
அது ரொம்ப நல்லது. அதனால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. சாப்பாடு போட்டே நீங்கள் வந்து மனதார வந்து வாழ்த்தக்கூடிய ஒரு நபர். ஸோ அதனால் சாப்பாடு போடுங்க, மனதார வாழ்த்துங்க. ரொம்ப நன்மைகள் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்களாக அமையுதுங்க. 4வது விஷயம், நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இது பரிகாரம் எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, ஒரு இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னா இந்த டைம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் உங்களோட சண்டை இழுக்கிறான், அமைதியாக இருங்க, எதுவும் பண்ணாதீங்க, பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து மெயினான ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் கிரக அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்பட்டு பண்ண வருது. ஸோ அதனால் அந்த மாற்றங்கள் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா நிதானம் கண்டிப்பாக தேவை. அப்போ நிதானம் என்னையிலேருந்து கண்டிப்பாக தேவை, இன்னையிலேருந்தே கண்டிப்பாக தேவை. இந்த ஒரு மாதமாகவே நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. தொழில் எடுத்தால் ஏதோ ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுது, பணம் எடுத்தால் அது ஏதோ ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுது, வேலைக்கு போனால் அது ஏதோ ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுது, தேவையில்லாத சண்டைகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5வது விஷயம், இந்த நபர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். கரெக்டான உணவு, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. ஐடியாலஜி புதுசாக உருவாகும். ஜூன் 6க்கு மேலே நல்ல ஒரு குரு பார்வை வந்து கிடைக்குது. அப்போ தொழிலுக்கான சக்ஸஸ்க்கான காலம் அமைய போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா 2027 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அவ்வளோ அமோகமாக இருக்கும். மார்ச் மாதம் மேலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே வந்து அதற்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணும். முன்னாடியே அதுக்கான வேலைகள் செய்யணும் அப்படின்னா இன்னையிலேருந்தே அதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதன் மூலமாக பல வாய்ப்புகள் அமையுமா, தொழில் விஷயங்கள் அமையுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான ஸ்டெப் இன்னிலேருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு உங்களுக்கான டைம் ஸ்பேஸ் நீங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கான சக்ஸஸ்க்கான பாத்வே வந்து அமைச்சு கொடுக்கும். அதனால் இன்னையிலேருந்தே நீங்கள் வந்து சக்ஸஸுக்கான வழி என்னவோ அதை பார்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலைமையில் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபல ஜோதிடர் நம்பர் தான். நீங்கள் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக எடுத்துட்டாலும் சரி, இது வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான ஜோதிடர் நம்பர். இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர் வந்து பிரபலமான சில ஆக்டர்ஸும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். ஸோ அதனால் அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பார். ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு விவிஐபி ஜோதிடர், அதையும் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து ஜோதிடம் பார்க்கணும், அடுத்து என்ன நடக்கணும், அதை எப்படி ரெகனைஸ் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறவங்க நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கு கீழேயே ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கருங்காலிக்கான வாட்ஸ்அப் நம்பராகவும் இருக்கும், குரூப் நம்பராகவும் இருக்கும். அந்த நம்பர் மூலமாகவும் நீங்கள் வந்து கால் பண்ணியோ அல்லது குரூப்பில் போய்ட்டு அந்த அட்மின்கிட்ட வந்து கருங்காலி மலையை கேட்டு வாங்கிக்கலாம். ஒரிஜினல் கருங்காலி மலை மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. 1500 தான் ஆரம்பமாக இருக்குது. உங்களுக்கு வேணும் ஐடியா இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்டாக் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் மறுபடியும் ஸ்டாக் எடுக்கிறதுக்கு. ஏன்னா அது பழைய மரம், 40 வருஷம் பழமையான மரத்தில் செஞ்சது. சில பேருக்கு மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் கால் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே.